ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி என்பது வழங்கும் உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் குறிப்பாக இந்தியாவினுடைய 5 மாநிலங்கள் முதலாவதாக சந்திக்க இருக்கின்றன. அதில் தென்னிந்தியாவினுடைய 3 மாநிலங்கள் உள்ளடக்கம்: தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றி இருக்கிறது. இன்னும் பல மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அதே போன்று அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் பல இடங்களை எடுத்திருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தேர்தலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கோணத்தில் தான் இன்றைய விவாதத்தை நம்ம கட்டமைக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் முடிவு கேரளாவில் மாற்றமா? 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு சிவசங்கர். இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதல்ல ஆதித்யன் சார்ட்டிருந்து. ஆதித்யன் சார், கேரளாவுடைய அரசியல் நீரோட்டம் ரொம்ப நுட்பமாக தெரிந்த நபர் நீங்கள். கேரளாவில் பாரதிய ஜனதா அதுவும் தலைநகரத்தில் எடுத்திருக்கிறத வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் பணி மட்டும் காரணமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நீரோட்டத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கா? கேரளாவை பொறுத்தவரையில பல வருடங்களாக 2 கூட்டணி தான். காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கூட்டணி மாற்றி மாற்றி ஆட்சி நடத்தி வந்தாங்க. ஆனால் இப்போ அதோட மாற்றம் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி, சுரேஷ் கோபி MP ஆகிட்டு அப்பயும் மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் காங்கிரஸ் பிஜேபியை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த கேரளம் இந்த கோஷத்தை முன் வச்சு தான் அவங்க அங்கே பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. சபரிமலை பிரச்சனை கூட இப்போ அது போக இப்போ அந்த சபரிமலை தங்கம் களவு போனது, அதில் கம்யூனிஸ்ட் தலைவர் தொடர்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ தொடர்ந்து 2 முறை கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே இருந்தது. இந்த இதில் வழக்கமாக தேர்தலில் இப்போ கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை கம்யூனிஸ்டும் ஒரு தடவை காங்கிரஸ் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ 2 தடவை தொடர்ந்து வந்த பிறகு ஆன்டி இன்கம்பன்சி கட்டாயம் வந்திருக்கோம். அதனுடைய விலை இப்போ உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடத்துல பிடிச்சி. இருந்தாலும் தலைநகரான திருவனந்தபுரத்தில் பிஜேபி பெரிய அளவில், அதாவது கம்யூனிஸ்ட் கோட்டை பல முறை அந்த கம்யூனிஸ்ட் மாநகராட்சியை கைப்பற்றி, போன தடவை கம்யூனிஸ்ட் எத்தனை வார்டு பிடிச்சோ அதே வார்டை பாரதிய ஜனதா கைப்பற்றியது. இதுல இன்னொன்னு பார்க்கணும், காங்கிரஸ் கட்சி கூட திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்ற முடியாம இருந்துச்சு. ஆமா ஆமா, அவங்க கூட பண்ண முடியல. ஆனாலும் இவங்க பண்ணியிருக்காங்க. அது காரணம் அங்கே திட்டமிட்ட செயல்பாடு தான். இன்னொன்று, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி IPS அதிகாரிகள்லாம் அண்ணாமலை போன்றாலும் உழைச்ச மாதிரி அங்கேயே ஒரு IPS பிஜேபியில் முன்னணியில் இருக்கார். அவர் தான் உழைச்சி ஒரு பெண் IPS ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. எனக்கு திருவனந்தபுரத்தோட ஒரு ஞாபகம் வருது. எப்படின்னா, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி நடக்கும்போது பல வருடங்களாக பஞ்சாயத்து தேர்தலே நடக்கலை. 10-13 வருஷம் திமுக எந்த இடத்துலையும் வெற்றியே பெற முடியல. அப்போ பல்லாவரம் கண்டோன்மெண்ட்ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுல முதல் முறையா திமுக வெற்றி பெற்று 10-13 வருஷத்துக்கு பிறகு. அப்போ அதை தமிழ்நாடு ஃபுல்லா அது பெரிய வெற்றி மாதிரி கொண்டாடினாங்க திமுககாரங்க. பல்லாவரம் கண்டோன்மெண்ட்ல வெற்றின்ட்டு. இப்போ அதே நிலைமையில திருவனந்தபுரம் வெற்றியை கேரளா மட்டும் இல்லாம தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா பிஜேபி தான் பெரிய வெற்றியை பதிவு செஞ்சு பண்ணியிருக்காங்க. பினராயி விஜயன் வைத்த அந்த முழக்கம் அப்படிங்கிறது 3வது முறையும் பினராயி அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே அது வைக்கப்பட்டது. ஒருவேளை கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி முன்னெடுத்திருக்கலாமா? தங்களுடைய வெற்றியினுடைய ஒரு ஒரு டெஸ்டிங் ப்ராசஸா இந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்க எடுத்திருக்கலாமா இந்த முழக்கத்தை? அவங்க பொதுவாகவே இது ஒரு சட்டமன்ற தேர்தல் முன்னோட்டமாக தான் எடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி எடுத்தாங்க கூட. அங்கே இப்போ அந்த இடத்துல நீங்கள் காங்கிரஸ் தானே பல இடங்கள்ல வந்திருக்கு. பெருவாரி இப்போ இப்போவே என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே அரசியல் ஆர்வலர்லாம் இப்போவே போட்டாங்க. அடுத்த தடவை காங்கிரஸ் 90 இடம் பிடிக்கும், கம்யூனிஸ்ட் ஒரு 60 இடம் பிடிக்கும், அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆட்சி அது கட்டாயம் ஓரளவு மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருவனந்தபுரத்தை பொறுத்தல
அந்த எம்பி வந்து தொடர்ந்து 5 தடவை எம்பியா இருந்தவர் யாரு? சசி தரூர். அவர் காங்கிரஸ் எம்பி. ஆனா கடந்த சில வருடங்களாக அவருடைய கட்சியில இருந்தா கூட மோடியின் கொள்கைகளையும் மோடியையும் தொடர்ந்து பாராட்டிட்டே வராது. அதுவும் அவர் வந்து உலக அரங்கில் மதிக்கப்பட ஒரு தலைவர். அந்த ராஜ்ய ரீதியாக டிப்ளமேட்டிக்ல அவர் வந்து பெரிய புகழப்படுபவர். அவரு வந்து வேர்ல்டு லெவல்ல மோடியை பாராட்டுறாரு. இப்ப கூட இந்த டெமோக்ராட்டிக் லேண்ட்ஸ்கேப் கேரளா வந்து மாறிட்டுங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டு மோடி ஏற்கனவே சொன்னதே ஒரு ரிப்பீட் பண்ணிக்க இன்னைக்கு எலெக்ஷன் பிறகு சொல்லியிருக்காரு. நீ ரஷ்ய பிரதமர் ரஷ்ய அதிபர் டெல்லி வந்தப்போ கூட எதிர்கட்சி தலைவர் முறையில் ராகுலுக்கோ கார்கேவுக்கோ அனுமதி கொடுக்கல. இவர் சசி தரூர் தான் பண்ணார். அதனால காங்கிரஸ்காரங்களே ஒரு வயிற்றுச்சல்ல இருக்க மாதிரி சசி தரூர் எரிச்சல்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து திருவனந்தபுரம் எம்பியை வந்து மோடியை பாராட்டுறாரு. அது ஒரு காரணம். சசி தரூர் எம்பி தானே, திருவனந்தபுரத்தினுடைய எம்பி. ஆனா திருவனந்தபுரத்துல ஆளும் அரசுக்கு எதிராக உள்ளாட்சி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு, தங்களுடைய பகுதி எப்படி இருக்கு, அதை மனசுல வச்சுதானே வாக்களிப்பாங்க. இல்ல உள்ளாட்சி தேர்தல் அப்படிதான் பாக்க. கேரளாவை பொறுத்தவரை நமக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆடம்பர அரசியல் எல்லாம் கிடையாது. அரசியல்வாதி பலரும் அப்படி கிடையாது. எளிமையான அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்க. ஆனா உள்ள செயல்பாடை பொறுத்தவரை திருவனந்தபுரம் தலைநகர், அங்க கூட இந்த மழை சமயத்துல நிவாரண பணிகள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் அங்க வந்து பேசினாங்க. அதை வந்து பிஜேபி வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து நமக்கு தெரியும். அவங்க ஆர்எஸ்எஸ் அந்த பேக்ரவுண்டு அவங்க ஒர்க்கெல்லாம் வந்து தீவிரமா இருக்கும், பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எடுபட்டுருக்கு. அதாவது மெயின் காரணம். மெயினா வந்து கேரளாவுக்கு வளர்ச்சினால என்னது திருவனந்தபுரத்திற்கு வளர்ச்சிங்கிற மாதிரி ஒரு கோஷம் வச்சுதான் பிஜேபி பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதா உந்து சக்தியா இருந்திருக்கு. ஆனா திருவனந்தபுரத்தை வச்சுட்டு அடுத்தது மாற்ற முடியுமான்னா கொஞ்சம் இன்னும் தூரத்துக்கு அவங்க போகணும் பிஜேபி. சிவசங்கர், நீங்க எப்படி கேரளா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பாஜக ஒரு மாநகராட்சி கைப்பற்றி இருக்கு, இருந்தாலும் பல இடங்கள்ல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதை வச்சுட்டே பாஜக கேரளாக்குள்ள ஊடுருவிடுச்சு, இல்லை முழுமையா 2026 தேர்தலில் பாஜக வெற்றி பெற முடியும்னு சொல்ல முடியுமா? அதாவது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்டுகளின் கடைசி கோட்டை வந்து கேரளா. அது வந்து இப்போ தகர்ந்துருச்சு. தலைநகர் விழுந்திருக்குன்னா தலையும் விழுந்துடும். கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒன்றா வந்துடும். உடனடியாக வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சர்லாம் யாரும் சொல்ல வரல. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நார்த்தில் நாங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், சவுத்தில் வந்து நீங்கள் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்நாடகா ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சாங்க பிஜேபி. அடுத்து பார்க்குறீங்கன்னா கேரளாவுக்குள்ளே வர முடியாது. அடுத்து வந்து வர முடியாத இடங்கள் பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு தான் இருந்தது. கேரளாவில் ஏற்கனவே வந்து ஒரு எம்பி வந்துட்டாங்க திருச்சூர், அதாவது கோயில் நகரம், அந்த இடங்களில் வந்து வந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறது, படிப்படியாக முன்னேறி வந்துட்டுருக்குறோம். மக்கள் வந்து அந்த சேஞ்சஸை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் கேரளா பொறுத்தளவில் கம்யூனிசம்னா ஹர்த்தால்னு சொல்லுவேன். நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஹர்த்தால் எதுக்கு நடக்குன்னே தெரியாது கம்யூனிசம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாதாரணமாக ஒரு சீக்கிரம் பிஸ்னஸ் பண்ண முடியாத. நாங்கள் ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துக்கிறோம் கேரளாவில். எனக்கு அதனால் அந்த சிச்சுவேஷன் நல்லா தெரியும். மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சாதாரண ஒரு நாள் லீவ் இருக்கும். சம்மந்தமே இருக்காது. அது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, கம்யூனிசம் அது அதிகமாக ரூல் பண்ணது கம்யூனிசம். அந்த ஒரு நாள் லீவுங்கிறது வந்து ஹர்த்தால்னா ஹர்த்தால், லீவுனா லீவு தான். நீங்கள் வந்து கடையெல்லாம் எதுவுமே திறக்க முடியாது. ஸோ அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் கம்யூனிசம். அது வந்து வளர்ச்சியை கொடுக்கல. அதை மக்கள் இப்போ புரிஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாத இருந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதாவது நீங்கள் 45 வருடங்கள் வந்து கம்யூனிசம் தான் வந்து திருவனந்தபுரத்தை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. இன்னொன்று ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பூதிரிப்பாடு அவரோட காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இல்லாத ஆட்சி நடந்தது வந்து எங்கன்னா அதுவும் கேரளா தான். ஸோ அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான இடத்துல பிஜேபி இப்போ உள்ளே வந்திருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். மக்கள் வந்து அந்த சேஞ்சஸை அடாப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாங்கன்னா அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேண்டிடேட் பார்ட்டி, நீங்கள் நம்ம செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவல்லேருந்து கொண்டு போகிறோம். நீங்கள் வந்து ஒரு டிஜிபியாக இருந்தவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு வார்டு மெம்பரில் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பார்க்காத பவர் இருக்காது, எல்லா விஷயம் இருந்தாலும் அந்த கிராஸ் ரூட் லெவல்லேருந்து நம்ம கொண்டு போகிற இந்த சேஞ்சஸ்ங்கிறனால தான் வந்து அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த வார்டில் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு சேஞ்சஸை கீழேருந்து கொண்டு வரணுங்கிறதா. நீங்கள் அவங்க நினச்சா எனக்கு வந்து நேரடியாக எனக்கு ராஜ்யசபா சீட் கொடு, இல்லைனா இந்த சீட் கொடு கேட்டுருந்துருக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே எலிஜிபிள், இஸ் ஹைலி எலிஜிபிள். அவங்க மேலே எந்த ரிமார்க்ஸுமே கிடையாது, எந்த கவர்மெண்ட்டில் எந்த ரிமார்க்ஸுமே கிடையாது. அவங்களுக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்ரீலேகான்னு சொல்லுவாங்க. அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான உமன். இப்போ அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் இறங்கி வராங்கன்னா மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள. ஏன்னா நீங்கள் வந்து சேஞ்சஸ் இங்கேருந்து கொண்டு வரணுங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டு அந்த ஓட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல வரும்.
அதுதான் வந்து அது வரும். அதே சமயத்தில் வந்து நாங்கள் எடுத்த உடனே அடுத்த ஆட்சியை பிடிச்சிட்டு சொல்ல வரல. 3வது தடவையாக வந்து நீங்கள் பாலக்காடு நகராட்சி பின்பற்றோம். அப்போ நீங்கள் 3வது தடவை 15 இயர்ஸ் 15 வருஷமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிஜேபி உள்ளே வந்துருச்சு. அது வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பாலக்காடு. 3வது முறை நான் மறுபடியும் திரும்ப சொல்ல 3வது முறையாக ஒரே இடத்துல வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, காங்கிரஸாலையும் ஒன்றும் பண்ண முடியல, கம்யூனிஸ்டாலையும் ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ என்னென்ன மக்கள் அந்த சேஞ்சஸாக அக்செப்ட் பண்ணுறாங்கிறதா அதோட மீனிங். இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இது எடுக்கிறோம், செகண்ட் தேர்டுங்கிறது ஒவ்வொரு இடங்களிலுமே வரும். திருப்புணித்துறைங்கிற நகராட்சியை நம்ம மறுபடியும் கைப்பற்றிருக்கிறாங்க. இன்னொன்று காசர்கோடில் பார்க்குறீங்கன்னா, காசர்கோடு வந்து என்ன சொல்ல பொலிட்டிக்கலி வந்து எப்போ என்ன வேணால் நடக்கலாங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் காசர்கோடு, கடைசி டிஸ்ட்ரிக்ட். அங்கேயும் பிஜேபி உள்ளே வந்து நீங்கள் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி தான் காசர்கோடு. அந்த பகுதிகளிலுமே வந்து நம்ம பிஜேபி உள்ள என்ன சொல்கிறது தன்னோட கவுண்டிங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். ஸோ மக்கள் அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். இல்லை, மக்கள் இயல்பாகவே அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்கிறாங்களா, இல்லை தேர்தலில் பாஜகவுடைய களப்பணி அப்படி இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஏதாவது வியூகங்களை வகுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் பிஜேபியோட தேர்தல் ஒர்க் பார்க்குறீங்க வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்தால் இருக்கும். அந்த ஆர்எஸ்எஸோட அந்த மீட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே கிரவுண்ட் லெவலில் இருக்கும். பீகாரில் ஜெயிச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா வந்து அது சொல்லப்பட்ட காரணங்கள் பார்த்தீங்கன்னா 65,000 மீட்டிங்க்கு மேலே ஆர்எஸ்எஸ் எல்லா கிராமங்கள்லையுமே நடத்தியிருக்குது. ஸோ அந்த மீட்டிங் மட்டும் சொல்ல வரல. அது என்ன சொல்கிறேன்னா, ஒரு எப்படி ஒரு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த வீக வகுப்பாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழேருந்து, அதாவது என்ன சொல்கிறது எதையுமே விட்டுவிடக்கூடாது. ஒரு சிறந்த திட்டமாக இருக்கட்டும், எந்தெந்த இடங்கள் நம்ம வீக்னஸாக இருக்கிறோமோ அந்த இடங்கள்ல அந்த மீட்டிங் நடத்துறதா இருக்கட்டும், நீங்கள் எந்தெந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இந்த மக்களாக இருக்கட்டும் இந்த பகுதி மேலே வருங்கிறதுக்கான திட்டங்களை வகுத்து கொண்டு தான் வந்து அவங்க வந்து தேர்தலையே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ சிறந்த வீக வகுப்பாளர் என்ன கேட்டால் வந்து அமித்ஷா அவர்கள் தான். அடுத்தவங்க டார்கெட் பண்ணுறது இங்கே வரணும், அப்போ இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம். இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு விழிஞம் போட்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் கடல்சார் உயிரினங்களுக்கு பாதிப்பு வரும்னா அதுலேருந்து ஒரு 10, 20, 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கேரளாவில் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா அப்போ அது 2 பேரோட டிஃபரன்சஸ் எப்படி இருக்குது. இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணது யாருன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான். என்ன காரணம்னா இது இங்கே இது வந்தால் ஒரு வளர்ச்சி வரும், அந்த கொண்டு வராங்க. அது யாரும் பார்த்தா அதானி போர்ட்டில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இது 24 மணி நேரம் அம்பானி அதானி பற்றி நீங்கள் குறை சொன்னாலும் இது வரும்போது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. கேரளாவோட ஒட்டுமொத்த மோர் தான் 90% என்ன கேட்குறா, இவங்க தே ஆல் கம்ப்ளீட்லி தே டிபெண்ட்ஸ் அப்பான் யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அங்கே வீட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறதா தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே அந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து கிடையாது, கம்பெனிஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆரம்பிக்க முடியாது. இந்த சிச்சுவேஷன் ரொம்ப காலகட்டங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமாக நடக்காது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரணும். அது இப்போ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 to 3 தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் இன்னொரு நாடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறீங்க. அதை யுஏங்கிறது கேரளா டிபெண்ட் பண்ணியிருக்குது, கேரளாங்கிறது யுஏ டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் வரணும்னா இங்கே ஃபேக்ட்ரிஸ் வரணும், இங்கே வந்து ஒரு தொழிற்சாலைகள் உருவாகணும், வேலைவாய்ப்புகள் பெருகணும் அப்படின்னா இன்னொரு சேஞ்சஸ் வரணும். கம்யூனிஸ்ட் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அது மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டா அவங்க தானே விழிஞம் துறைமுகத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதான் சொல்றேன். அதான் நீங்க வந்து 24 மணி நேரமும் அந்த அதானி போட்டு அவங்களும் தன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை தகவல் கொண்டிருக்காங்க. மத்திய அரசுடைய தமிழ்நாட்டில் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பிஎம் ஸ்ரீ எல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள. அதான் சொல்றேன், அவங்க வந்து சேஞ்சஸ்க்கு வேற வழி இல்லாம அடாப்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கு மேலே நம்ம வந்து பழைய சித்தாந்தத்தை பேச முடியாது. மக்கள் வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா, ஏற்றுக்கொண்டாங்களா மாற்றத்தை? ஆதித்யன் சொன்ன மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா, அதாவது அவங்க வந்து என்ன சொல்ற இந்த லேட்டஸ்ட் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்ல அவங்க மாறி வர விருப்பப்பட்டாலும் அவங்கள மக்கள் நம்ம தயாரா. ஏன்னா கம்யூனிஸ்டோட நீங்க ஒரு 30 மாறுறதுனால அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலையா, இல்ல மாறணும் விரும்பலையா. இவங்க மேல வந்து நீ கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியும். ஆனா இவங்களோட ஒரிஜினல் குணங்கிறது இது கிடையாது. ஒரிஜினல் கூட நீங்கள் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே கம்பெனி ஆரம்பித்த முயற்சி பண்ணவங்களுக்காக இருக்கட்டும், அங்கே ஒரு கம்பெனி நடத்தினவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தெரியும். ஸோ இது வந்து இவங்க வெளிப்பார்வைக்கு செஞ்சாலும் ஆனால் வந்து இவங்க முழுமையாக வந்து செயல்பட விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் கம்யூனிஸ்ட்டை விட்டு அந்த வெளியே வரணும், அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியே வரணும், இன்னொரு கவர்மெண்ட்டை நோக்கி அவங்க போக காரணம் வந்து அதுதான். ஆதித்யன் சார், சிவசங்கர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க இது 2026 தேர்தலுக்கான எந்த மாற்றத்தையும் கொடுத்துறாது அப்படின்னு. பட் பார்ஷியலா ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? 2026 மாற்றம்னா பாஜக ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிறது அல்ல, ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மூவ் அந்த மாநிலத்துல இருக்குமா? அதாவது இல்ல அங்க வந்து 2 துருவ பாலிடிக்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்குது. இப்ப 3வதா பிஜேபி வருது. நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தவிர்த்து பிஜேபி வந்து கொஞ்சம் ஓட்டு அதிகமா வாங்கி காமிச்சாங்க. அந்த 3 பார்ட்டியில இவங்க உள்ள நுழையிறதுக்குள்ள விஜய் வந்த உடனே இவங்க டக்குன்னு ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அதில் இப்போ ஏற்கனவே இழந்துடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸும் அங்கே பண்ணாதான் இப்போ அங்கே வந்து மும்முனை போட்டி தான். என்ன மும்முனை போட்டி வரும்போது இவங்க உள்ள இந்த 2ஐயும் உடைச்சிட்டு உள்ள நுழையணும். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து நார்த்லலாம் காங்கிரஸ் போயிட்டு
சவுத்துல எல்லாம் அப்போ நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்போ பாதியில இருந்துச்சு. அதை வீழ்த்துறதுக்கு கம்யூனிஸ்ட் வீழ்த்திட்டு பிஜேபி வரணும், அப்படித்தான் அங்க வரணும். இப்போ சார், அந்த அங்க இடத்த ரெண்டு தேசிய கட்சினால இயக்கங்களோட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு இயக்கங்களோட அங்க கம்யூனல் பேக்ரவுண்ட் அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே ஆமா அது நேரத்துல ரிலிஜியஸ் பேக்ரவுண்டும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. அதை உடைச்சிட்டாங்களா பாஜக ரெண்டையும்? இல்ல அது ஆமா அது உடைகள் ரெண்டு கூட்டணியிலுமே கம்யூனல் ரிலீஜன் ரெண்டுலயுமே சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கும். மணி காங்கிரஸ் ஜோசப் அப்படிலாம் ரெண்டுலயும் இருக்கும். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை உடைச்சி இவங்க ஒரு அணி புதுசா ரிலீஜியஸ் ஆங்கிலோ புதுசா ஒரு அணியா அமைச்சாங்கன்னா பிஜேபி இன்னும் ஸ்பீடா வளர்றது காரணம் இருக்கு. ஏன்னா அவர் சார் சொன்ன மாதிரி நான் இன்னும் உள்ளுக்குள்ள போய் கேக்குறேன் சார். ஆதித்யன் சார், இன்னும் உள்ளுக்குள்ள டெப்தா நான் கேக்குறேன். மார்க்சிஸ்டுக்கு பின்னாடி அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமூகம் இருக்கு. அந்த சமூகம் தான் இன்னும் அவங்களுக்கான வாக்கு வங்கியா இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய சமூகம் இருக்கு, ஒரு ரிலீஜன் இருக்கு. இந்த ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரிலீஜன்னா சிறுபான்மையினர் ஓட்டு மார்க்சிஸ்டுக்கு இவங்களுக்கு வரும், காங்கிரஸ்க்கு இந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி வரும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அதுக்குள்ள எப்படி பாஜக பென்ட்ரேட் ஆச்சுது? இல்ல அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல வட கேரளா பகுதி இருக்கிற இந்த மலப்புரம் கண்ணூர் எல்லாமே அந்த ட்ரெடிஷனல் கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்ப காங்கிரஸ் போயிருக்கு. அந்த சிறுபான்மை முஸ்லீம் ஓட்டை காங்கிரஸ் போயிருக்கு பெரும்பாலும். அப்போ அவங்களுடைய ஓட்டை வந்து காங்கிரஸ் எடுக்குது. இவங்க ஏற்கனவே காங்கிரஸ் வந்து ஃபார்வர்டு கமிட்டியில உள்ளவங்க, ரிலீஜியஸ் பேஸ் உள்ளவங்க எல்லாம் காங்கிரஸ் இருந்தவங்க எல்லாத்தையுமே இவங்க வாங்குறாங்க, யாரும் பிஜேபி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படித்தான் பாலிட்டிக்ஸ் அங்கே போகும். அப்போ இந்த ரெண்டுல இடைப்பல பாது கம்யூனிஸ்ட் வந்து ஜீரோ ஆயிரும். ஏன்னா நீங்க நம்ம சார் சொன்ன மாதிரி காங்கிரஸ் முக்தி பாரத் வந்து வருதோ வரலையோ, அடுத்து கம்யூனிஸ்ட் முக்தி பாரத் 2026 வந்துடும். அப்படிதான் வந்து எந்த ஸ்டேட்லயுமே கம்யூனிஸ்ட் இருக்காது, அந்த நிலைமை அங்க வந்துடும். ஆட்சியில இருக்கிறது காரணமா அல்லது அவருடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய இல்ல அந்த அரசு மேல இருக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜ் காரணமா? இல்ல கம்யூனிஸ்ட பொறுத்து நமக்கு தான் தெரியுமே. எந்த 34 வருஷம் மேற்கொள்காலத்தை ஆரம்பிச்சாங்க, என்ன வளர்ச்சி இருந்துச்சு? அவரு சும்மா ஆபீஸுக்கு டெய்லி ஒரு அரசு ஊழியர் மாதிரி ஜோதி பாஸ் போயிட்டு வந்தாரு. ஒரு பில்டிங்கே ஒண்ணு கட்ட மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, பலத்தை காப்பாத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் கேரளாவிலையும். அங்க தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்கனவே கிடையாது. எல்லாமே வெளிநாட்டுல வேலை செஞ்சு அந்நிய செலவணி சுற்றுலா இந்த மாதிரி பண்றாங்க. செல் கவர்மெண்ட் கொஞ்சம் கப்பல் கட்டும் தொழில், இந்த மாதிரி மீன் இப்படி இவ்வளவுதான் அங்க தொழில். வேற புதுசா ஒரு சிந்தனை எதுவுமே அங்க கிடையாது. சாப்பாடு எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து போகுது, கேரளாவில இருந்து கம்பஞ்சேனி வழியா போகுது, அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால அங்க தொழில் வளர்ச்சி அந்த இது இல்லை. அதைத்தான் பிஜேபி வந்து வளர்ச்சி அடைந்த கேரளாங்கிற ஒரு கோஷத்தை முன்னுக்கு வைக்க, நாங்க வந்து இதை கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம் சொல்றாங்க. ஏன்னா இப்ப விழிஞ்சும் போட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. தமிழ்நாட்டு கிடைக்காட்டா கூட அங்கே கிடைச்சிருக்கு. கம்யூனிஸ்ட் வந்து இதை பார்த்து பயந்துதான் இப்ப பிஎம்சி திட்டத்தெல்லாம் அனுமதிச்சாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு பயந்து உடனே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சாப்ட் இந்து ஐயப்பன் சங்கம் சொன்னாங்க. இப்ப சாப்ட் இந்து தான் கம்ப்ளைண்ட் வந்தோடனே அதுல இருந்து பேக் இப்படிதான் அவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்டுக்கு இடையில ஒரு முரண் இருக்குல்ல. இப்ப பிஎம்சி அக்செப்ட் பண்ணதுலயே மார்க்சிஸ்டுக்கும் இந்தியன் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு முரண் இருக்குல்ல. ஒருவேளை இவங்க பிரிஞ்சு இருக்கிறது இன்னும் இந்த தேர்தல ஒரு பெரிய அடியா இருந்துச்சா? ஆமா, அதான் கம்யூனிஸ்ட பொறுத்தவரை அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு சரியான ஒருங்கிணைப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை அவங்களுக்கு. கம்யூனிஸ்டுகளுக்கு இடது கம்யூனிஸ்ட் ஒவ்வொன்றும் அப்படி போயிருது. அது அதனாலதான் இந்த மாதிரி இழப்புகள் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. இன்னும் அவங்க தீவிரமா எப்படி செயல்பட போறாங்கன்னு தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேர்ல்டு லெவலில் கம்யூனிஸ்ட் சீனாக்காரங்க கேபிட்டலிஸ்ட் மாதிரி செயல்படுறாங்க, ரஷ்யா எல்லாம் போயிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் பழைய கம்யூனிஸ்டே பிடிச்சிக்கிட்டு கேரளாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. தொழிற்சங்கம் அதுன்னு அதெல்லாம் இப்போ ஐடி ஃபீல்டில் வந்த பிறகு எல்லாமே மாறி போச்சு. ஆனால் அதை மாறாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க கேரளாக்காரன் மட்டும்தான். அதனாலதான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சார், நான் இதுல ராஜீவ் சந்திரசேகருடைய ஒரு பேட்டி மாநகராட்சியை கைப்பற்றியவுடன் முதலா ராஜீவ் சந்திரசேகர் கொடுத்தது. பல இடங்கள்ல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் டைப் பண்ணி பாஜக வீழ்த்தினார்கள், பல நகராட்சிகள்ல பல உள்ளாட்சிகள்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 26 மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ரெண்டும் சப்போர்ட்டிவா செயல்படுதோ, அதே மாதிரி கேரளாவுக்குள்ளேயே பல உள்ளாட்சி தொகுதிகளுக்குள்ள அப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு ராஜீவ் சந்திரசேகர் சொல்றாரு. இல்ல அதாவது இப்ப பஞ்சாயத்து தேர்தல் நமக்கு கட்சி சார்பு கிடையாது, அதனால உள்ளுக்குள்ள அவங்க கூட்டணி போட்டிருக்கலாம். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் 2 கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்க. அதே இதுக்கு நம்ம பார்டர் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு எதிரில் வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ கூட இந்த எலெக்ஷன்ல கூட காங்கிரஸ்காரங்க வர விஜய் கூட கூட்டணின்னு
கேரளாவில் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. இது ஒரு இந்த எலெக்ஷனுக்காக கூட அந்த பிரச்சாரத்தை பெருசு பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து கூட அவங்க என்ன சட்டசபை எலெக்ஷனுக்கும் விஜய் ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி அவங்க உறுதியான வெற்றியை கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணும்போது கம்யூனிஸ்ட் தொடர்ந்து வீக் ஆகுது. ஏன்னா உள்ள பிஜேபி இன்ட்ரோடு போயிட்டு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் தான் அடிபடுறாங்க. சிவசங்கர், கேரளாவை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அம்சங்கள் அந்த மாநிலத்துக்கே இருக்கு. அதில் சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சிக்கும் மக்களவைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது எப்படின்னா, இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் ஒன்று சேர்ந்து இன்னொரு டீமை தோக்கடிக்கிறது, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடங்களும் நடக்கிறது. ஏன்னா நானே எலெக்ஷனில் நிற்கும் போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். கேரளாவில் நின்றுருக்கீங்க? தமிழ்நாட்டில் நான் வந்து பிஜேபி சார்பாக நிற்கிறேன். என்னோட ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் நிற்கிறோம். ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா இருக்கிறாங்க அந்த இடத்துல. நான் என் கண் கூட பார்க்குறேன். நான் ஓட்டு கேட்டு போகிறேன். இப்போ எனக்கு வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் போகிற இடத்துல டிஎம்கேவோட கேண்டிடேட் ஒரே வீட்டில் இருக்கிறார். ஸோ இது வந்து இந்த மாதிரி இதில் நான் கண் கூட பார்த்ததுனால இது வந்து சாத்தியம் தான். அவர் சந்திரசேகர் அவர் சொல்கிற வந்து நான் உடன்படுறேன். இன்னொன்று இந்த சேஞ்சஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து அடுத்த எலெக்ஷனை வந்து கட்டாயம் எப்படியுமே வந்து மக்கள் இப்போ இந்த சேஞ்சஸ் ஒரு 6 மாதம் இருக்குது. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. அவங்க மேடம் ஸ்ரீலங்கா மேடம் சொன்ன மாதிரி வித்தின் 45 டேஸில் வந்து பிரைம் மினிஸ்டர் இங்கே வர்றாங்க. ஸோ இதற்கான வேறு என்னென்ன திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து நம்ம ஒரு பிஜேபி சார்பாகவோ இது ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், அதை வச்சு மக்கள் இன்னும் ஒரு ஸ்டெப்பு ஓகே இந்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கு ஒரு சேஞ்சஸ் வருமா. இப்போ நீங்கள் பாலக்காட்டில் 3 தடவை ஜெயிச்சதுனால எம்எல்ஏ நான் கட்டாயம் சொல்கிறேன், அடுத்த எம்எல்ஏ ஒரு சீட் வந்து பாலக்காடுலேருந்து இருக்கும். இது வரைக்கும் நம்ம கவுண்டிங் எம்எல்ஏல ஸ்டார்ட் பண்ணலை. எம்பியில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அடுத்த சேஞ்சஸ் இப்போ இந்த திருவனந்தபுரம் இப்போ திருவனந்தபுரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இவங்க வந்து இந்த மேடம் வந்து சார்ஜஸ் எடுக்கிறாங்க. மேயர் ஆனதுக்கப்புறம் கட்டாயம் வந்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஏன்னா வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஏன்னா அந்த ஒரு இடத்த பிடிச்ச மாதிரி எல்லா இடங்களையும் பிடிக்கணும்னா சும்மா சாதாரணமாக நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 100% எஜுகேட்டட் ஸ்டேட், அங்கே போய் நீங்கள் வந்து இலவசம் தரேன், இது கொடுக்குறேன், அது கொடுக்குறேன் அப்படிலாம் வந்து அங்கே கேரளாவில் வந்து ஏமாற்ற முடியாது. உடனுக்குடன் கேள்வி கேட்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இலவசங்கள்ங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அங்கே நீங்கள் செயல் திட்டங்கள் செயல்படுத்தினா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் வந்து திருவனந்தபுரமாக இருக்கட்டும், இவங்க மேயர் சார்ஜஸ் எடுக்கிறப்ப இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க, ஸோ அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அங்கே ஒரு எம்எல்ஏ சீட்ஸ்க்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம். ஸோ அதே மாதிரி கட்டாயம் சொல்கிற 3வது தடவை நம்ம நகராட்சி ஜெயிச்சிருக்கிறதுனால பாலக்காடு, திருப்பூணித்துறை, காசர்கோடில் உள்ள வந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான எம்எல்ஏ சீட்டு வந்து நம்ம கட்டாயம் எதிர்பார்க்கலாம். வேறு அலையன்ஸ் செட்டிங்கில் கேரளாவில் பாஜகவுக்கு பாசிட்டிவ் ஏதாவது இருந்துச்சா இந்த உள்ளாட்சி அலையன்ஸு? நீங்கள் அங்கே பொறுத்தளவில் வந்து அந்த முஸ்லீம் ஒட்டுமொத்த ஓட்டு, அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு பார்க்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் வக்ஃபு ஆக்ட் கொண்டு வராங்க. வக்ஃபு ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்கல்ல, அதோட ஓட்டு வந்து யாருக்கு வருதுன்னா பிஜேபிக்கு வருது. இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் கிறிஸ்டின், அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். காரணம் என்னென்னா இந்த வக்ஃபு இந்த பிரச்சனையால் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அதை யார் சால்வ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிஜேபி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சால்வ் ஆச்சு. ஸோ இதை மாதிரி இப்போ இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், அந்த கம்யூனல் பிரச்சனைகள் வரும்போது அங்கே இறங்கி வேலை பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்க யாருன்னா அங்கே பிஜேபி செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரூலிங் கம்யூனிஸ்ட் வந்து அதை செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டு போயிடும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால செய்ய முடிஞ்சாலுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா இங்கே எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி வந்து என்ன சொல்கிற சப்போர்ட் பண்ணி அந்த ஓட்டை பாதுகாக்கணும், அதே மாதிரி தான் அங்கே என்ன சொல்கிறது அதை வந்து ஒரு தாஜா பண்ணி தான் கொண்டு போவாங்களே ஒழிய அவங்க வந்து கட்டாயம் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல இறங்கி வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்தது யாருன்னா பிஜேபி. ஸோ அதற்காக அந்த மக்கள் வந்து அதை விரும்பி அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இது நான் கண்கூட பார்க்குறேன். அவங்க நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நான் அவங்களா ஃபோன் பண்ணுறாங்க, தற்செயலாக ஃபோன் பண்ணும்போது அவங்க பேசுகிற விஷயங்கள் இதனால் காரணங்களாக அந்த மைனாரிட்டியில் ஒரு பகுதியினர் வந்து பிஜேபிக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸோட ஓட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது அதிக அளவில் இல்லை. ஸோ அதுக்கு இப்போ காசர்கோட்டில் இப்போ ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து நமக்கு ஒரு வார்டு மெம்பர் எதாவது கிடச்சிருக்கனால அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். மக்களவை தேர்தலையே ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தது இல்லையா? ராஜீவ் சந்திரசேகர் வெர்சஸ் சசி தரூர் அப்படிங்கும்போது வாக்கு வித்தியாசம் மிக குறுகிய அளவில் கம்மி. ஆமாம். ஸோ ஒட்டுமொத்தமாக மக்களவை தேர்தலில் ஒரு எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு 1000க்குள்ளாக காம்படிஷன் வருது அப்படிங்கும்போது, சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் முழுசும் பாஜக அப்படிங்கிற ஒரு முழுசும் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நான் தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் வந்து அடுத்த உடனே நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம்லாம் சொல்ல வரல. ஆனாலும் அந்த சேஞ்சஸ்ங்கிறது நீங்கள் ஒன்றுமே இல்லாத இருந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறப்ப வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் இது 26 இருக்கட்டும், 31 அடுத்த இதில் கட்டாயமாக அதுக்கு நீங்கள் 31 எய்ம் பண்ண மைனாரிட்டி ஓட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வக்ஃப் ஆக்டுக்கு பிறகு முஸ்லீம் வெர்சஸ் கிறிஸ்டின் அந்த இடத்துல மைனாரிட்டி ஓட்டு போலரைசேஷன் சேஞ்ச் ஆகுது. கட்டாயம் சேஞ்ச் ஆகுது. நீங்க அது உறுதியா என்னால சொல்ல முடியும். ஏன் அது ஏன் காங்கிரஸ் பக்கம் போகாம பாஜக அவங்களும் அதை செய்ய மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் செய்யாத பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு இந்த நீங்க வக்ஃபு இதில் நீங்கள் காங்கிரஸ் தலையிட்டாலும் அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்காது.
ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்டில் மட்டும் பாதிப்பு இருக்காது, நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து காங்கிரஸோட இமேஜ் குறையும். நீங்கள் ஜென்ரலாகவே பிஜேபின்னு அப்படிங்கிற பார்க்கும்போது ஹிந்துத்துவ கொள்கை இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் காங்கிரஸ் வந்து எல்லா இடங்களும் அந்த மைனாரிட்டியை சப்போர்ட் பண்ணுறக்கூடியது வந்து இங்கே சென்ட்ரல் லெவலில் இருக்குது. நீங்கள் ஒரு கேரளாங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பிரச்சனை வக்பு வாரியத்துக்குள்ளே வந்து காங்கிரஸ் உள்ளே வந்து ஒரு பிரச்சனை செய்தால் அவங்களுக்கு அந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. கேரளாவில் மட்டும் கிடைக்காது, அந்த பாதிப்பு ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த காங்கிரஸ் அதை செய்ய மாட்டாங்கிறது உறுதியாக அந்த மக்களுக்கு தெரியும். அந்த காரணத்துக்காக தான் அதை பிஜேபி எடுத்துக்க பண்ணும்போது இவங்களால தான் செய்ய முடியும், மக்களோட நம்பிக்கை அது இங்கே இருக்க காரணம் அதுதான். நான் கம்யூனிஸ்டாலும் செய்ய முடியும், காங்கிரஸாலும் செய்ய மாட்டாங்க, செய்தால் அந்த ஓட்டு போயிடும். அதனால் அவங்க இங்கே எப்படி டிஎம்கே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே அவங்களும் செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு தேர்தல் முடிவுகளை மனசில் வச்சு அங்கே தேர்தல்களுக்குள்ளேயே ஏதாவது மாற்றம் வருமா? ஏன்னா பினராயி விஜயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, மதவாத சக்திகளுக்கு இல்லைன்னா வகுப்புவாத சக்திகளுக்கு கேரளாவில் இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை 26 தேர்தலில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து அணியமைக்கலாம், அங்கே அதை செய்ய முடியாது. இல்லை அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறாரு? என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட அந்த வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன காரணம்னா, அந்த சிறுபான்மையர் ஓட்டு வந்து இங்கே அந்த சிறுபான்மையர் ஓட்டு குறைஞ்சதுனால தான் வந்து பிஜேபி உள்ளே வந்துங்கிறது அவர் சொல்கிறாரு. அது எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்று உனக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கேரளா பொறுத்தளவு 2 பேரும் வந்து இங்கே எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேவோ அதே மாதிரி தான் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே மாட்டாங்க. அவங்களோட என்னென்னா, ஒன்று நீ ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும், ஆனால் பிஜேபி வரக்கூடாது. அதைத்தான் அதை மீன் பண்ணி அவர் அப்படி சொல்கிறார். ஒன்று அந்த ஓட்டு உனக்கு வரட்டும் இல்லைன்னா எனக்கு வரட்டும், ஆனால் அது பிஜேபிக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே என்ன செய்கிறாங்களோ, நேரடியாக அவங்களால கூட்டணி அலையன்ஸில் போக முடியாது. ஸோ அந்த இதை நீங்கள் எப்படி வேறு ஹேண்டில் பண்ணலாம், அதனால தான் நீங்கள் அந்த வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ண காரணம் அதுதான். அது இல்லை எப்படி வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. இல்லை அவங்களோட எண்ணமே அதுதான், பிஜேபி உள்ளே வரக்கூடாது. ஆனால் காங்கிரஸ் இருக்குல்ல, அப்போ இல்லை 26ல் காங்கிரஸ் இருக்குல்ல, ஏன்னா காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்டோட நிறைய இடங்கள்ல. அதான் சொல்கிறேன், அவங்களோட என்னன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு இந்த இது கிடையாது, இந்த இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ பயமோ இல்லை என்ன சொல்கிறது அவங்க. ஆனால் மெயின் காம்படிட்டர் மார்க்சிஸ்டுக்கு அங்கே காங்கிரஸ் தான். அவங்க பாஜக பற்றி அச்சப்புக்குள்ள பாஜக வளர்ந்து வருது இல்லை, எங்கே இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் 45 வருஷமாக பிடிச்சி வச்சிருந்த ஒரு காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துருவாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பயம் இருக்குது, நம்ம மேபி பிஜேபி வந்துருமோ, இது தாண்டி வந்துருமோ, அந்த எண்ணம் இருக்குது. அதான் ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, நேரடியாக 45 வருஷமாக நம்ம பிடிச்சி வச்சிருந்த ஒரு இடத்த வந்து ஒரு பிஜேபி ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ இது நம்ம என்ன சொல்கிறது வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால எதையும் செய்ய முடியும், அந்த வேறு எதுவும் நடந்துடக்கூடாது, ஒரு மேஜிக்கலாக எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தில் தான் அவர் இந்த வார்த்தையெல்லாம் விடுறாரு. ஆர்த்தி சார், அதே கேள்வி தான் உங்கள்கிட்டையும். வகுப்புவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு பினராயி சொல்றாரு. அப்போ பாஜக இடம் கொடுத்துடக்கூடாது, காங்கிரஸ்க்கு ஜெயிச்சா கூட பரவாயில்ல 26ல் அப்படின்னு சொல்றாரா? அது இன்டைரக்டா ஆட்சி மாறணும்னு அடுத்த எலெக்ஷன் வரலன்னு வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்தா கூட மாத்தி வர்றதுனால அவங்களுக்கு அது ஒரு பழகி போச்ச வழி. அதனால புதுசா ஒரு போர்ட்ஸ் உள்ள வரக்கூடாங்கிற எண்ணத்தை தான் அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டை மாதிரி எப்படி பாஜக வெர்சஸ் திமுக அப்படின்னு ஒரு சூழலை திரு ஸ்டாலின் கட்டமைக்கிறாரோ, மதவாத வெர்சஸ் திமுக அப்படின்னு, அதே மாதிரியான ஒரு முழக்கத்தை பினராயி கொண்டு போறாரா தமிழ்நாடு ஃபார்முலாவை? இல்ல, இங்க ஸ்டாலின் அப்படி ஒரு கட்டமைப்புக்கு காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஸ்ட்ராங்கா இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே பிஜேபி ஒரு பெரிய போர்ட்ஸ் மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. கேரளாவில வந்து அவங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் எதிரி, காங்கிரஸ் தான் எதிரி, மெயின் எதிரி. புதுசா வந்தாச்சுன்னா அவங்க ஒண்ணு கம்யூனிஸ்ட் சுத்தமா காலையே திருப்பி வரவே முடியாது. அவங்க இப்போ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ மாத்தி வராங்க. பிஜேபி வந்த பிறகு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அவுட்டு, அப்புறம் மேற்கு வங்காளம் திரிபுரா கதை தான், திருப்பி வரவே முடியாது. இப்பமா திருப்பி வரவே முடியாது. அதனாலதான் அவருக்கு வந்து பிஜேபி மேல ஒரு பயம் அவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு. சோ அந்த ஒன் லைன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டைம் காங்கிரஸ்க்கு இடம் கொடுத்துக்குங்க, ஆமா தேர்ட் டைம் வரணும்னு தேவையில்லை. ஆமா அப்படிதான் அவங்க அதான் பிஜேபி வரக்கூடாது. அதான் மெயின். பிஜேபி வந்தா அவங்களுடைய ஓட்டு வந்து சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கட்சி, கம்யூனிஸ்ட் மாதிரி பிஜேபி. அது வந்து ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அந்த ஓட்டை வந்து உறுதிப்படுத்துவாங்க, ஆதரவு பெறுவாங்க, உறுதிப்படுத்துவாங்க, வலுப்படுத்துவாங்க, வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் பிஜேபி நார்த்லாம் எப்படி பண்றாங்க, முதல்ல ஓட்டு கொஞ்சம் பேர் வராங்க, இப்போ அந்த ஓட்டு வந்து வாக்காளர் உறுதியாகிறாங்க, எந்த இலவச கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுறாங்க. அப்படி அந்த அவங்க வாக்காளர்களை வந்து வலுப்படுத்தி வராங்க. தமிழ்நாட்டில் திமுக ஒரு ட்ரெடிஷ்னல் வாக்காளர் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி பிஜேபி மாத்திடுவாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் காங்கிரஸ் தான் ஈஸியாக அடிச்சுக்கலாம். அதான் ஓகே. சிவசங்கர் சார், உங்களுக்கு நிறைவான கருத்து.
நமக்கு அப்கமிங் எலெக்ஷன்ஸ் வந்து கட்டாயம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்த சவுத் சைடில் இருக்கிற 12 இந்த தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் வரும். அது பீகார்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து ஒரு ஃபேக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்கான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் மறுபடியும் அதை இவங்க இங்கேயும் கொண்டு வர முடியாது. இதோட சேஞ்சஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த எலெக்ஷனை பார்க்கும்போது, இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் முக ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். எங்கே அதை மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே அவங்க கூட்டணியை உறுதிப்படுத்தும். ஏன்னா கூட்டணி விட்டு வெளியே போகிறக்கு எல்லாம் தயாராக, அந்த கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும், அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, இது மாதிரி நீங்கள் நல்லது நீங்கள் செஞ்ச நல்லதை வச்சு கட்டாயம் ஓட்டு வாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கூட்டணிகளை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் அவங்களும் பார்ப்பாங்க. இங்கேயும் சரி, கேரளாவிலும் சரி, கட்டாயம் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் எலெக்ஷனில் பிஜேபியில் ஒரு பெரிய மாற்றங்கள், அதாவது எங்களோட கவுண்டிங்கை ஸ்டார்ட் ஆகும். மிகப்பெரிய அளவில் ஒரு கவுண்டிங் கட்டாயம் இருக்கும். நன்றி சிவசங்கர் சார். உள்ளாட்சி தேர்தல் முடிவு கேரளாவில் மாற்றமா என்ற விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன், பாரதிய ஜனதா கட்சியின் திரு சிவசங்கர், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.